இது வந்து சாம்பார் சாதம், அதாவது பிளைன் சாம்பார் சாதம், கீரை சாதம், மோர்க்குழம்பு சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸ், அதாவது ஒரு மைல்டான வெரைட்டி ரைஸ், தேங்காய் சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், இதுக்கு கூட ரொம்ப கீ ரைஸு, அந்த மாதிரி ஐட்டங்களுக்கெல்லாம் கூட எல்லாத்துக்குமே இது வந்து துணை உணவாக ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு. வெல்கம் டு கொக்கரக்கோ கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து அரபி ஃபிங்கர் ரோஸ்ட்டு அது எப்படி பண்ணலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு புது ஐடியாவோட தெரிஞ்ச ரெசிபி, தெரியாத விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இந்த சேப்பங்கிழங்கு நார்மலாக வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து அதிகமாக வந்து இப்படி தோலோடவே நம்ம வந்து ஒரு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தோலை வந்து நம்ம நீக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்னென்னலாம் செய்யணுமோ, குழம்புல போடணுமோ, இல்லை நம்ம ஃப்ரை பண்ணணுமோ, அந்த மாதிரி வந்து நம்ம செய்வோம். இது அப்படி கிடையாது, இது வந்து வேறு மெத்தடு. அதனால் வந்து தொடர்ந்து இந்த இதை வந்து பார்த்துட்ருங்க, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதை வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒருத்தங்க வந்து நம்ம 3 தலைமுறை ஒரே வீட்டில் இருப்பாங்க, 80 வயசு ஒருத்தங்க, 60 வயசு ஒருத்தங்க, 25 வயசில் பசங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து 3 விதமாகவும் நம்ம வந்து கொடுக்கலாம், 2 விதமாகவும் இதை வந்து நம்ம வந்து செய்யணும். அது ரொம்ப கஷ்டம் பாருங்கள், ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து இது வந்து 60 அபோவில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு 25 ஏஜில் இருக்கிறவங்க அதுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கும் பிடிச்ச மாதிரியான ரெசிப்பியாக இது இருக்கும். 2 மெத்தடுன்னா அதே மெத்தடு தான், அதுக்கப்புறம் ஆட் பண்ணுற அந்த இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து நல்ல ரோஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கும். அதை தான் நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் இருக்கிற இதெல்லாம் கழுவியாச்சு. நல்லா இந்த தோலை வந்து நம்ம வந்து எடுக்கலாம். நார்மலாக நம்ம வந்து வேக வச்சு அப்படியே முழுசாக வேக வச்சுட்டு அப்புறம் தோல் உரிப்போம். இதில் வந்து நம்ம வந்து தோலை எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம இதை வந்து கட் பண்ண போகிறோம். இது எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம். நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம பீலரால் கூட கட் பண்ணலாம். பாருங்கள், உப்பு போட்டுட்டு இப்படி தேய்ச்சோம்னா தோல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா இது வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து பண்ணோம்னா ஈஸியாக வந்துடும். இப்படியும் செய்யலாம். நம்ம அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து இதை வச்சு செய்யலாம். இதுவும் சீக்கிரத்தில் விட்டுடும் உங்களுக்கு. பாருங்க, இதெல்லாம் நல்லா வரும், ரொம்ப ஈஸியாக போயிடும். ஈஸியாக போயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து தோல் சீவரத்துக்கு அந்த ஸ்க்ரப்பு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இதில் கூட நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் மேடும் பலமுமாக இருக்குது. அந்த அளவுக்கு இது வந்து சரியாக வரல, ஆனால் வந்து மேலே மட்டும் ஓரளவுக்கு தான் போகும். இதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதுவும் அப்படியே தான், இந்த பள்ளத்துலலாம் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஆனால் வந்து ஊறினா தான் ஈஸியாக வரும். நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷமாவது ஊற வைக்கணும். நீங்கள் அப்படியே காஞ்சதை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா வராது அந்த அளவுக்கு. இவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சுத்தமாக உங்களுக்கு எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தோல் இருந்ததுன்னா நல்ல முறுன்னு வரும் உங்களுக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி வந்து எல்லாத்தையும் நம்ம தோல் சீவிட்டு வந்து இதை வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். நீங்கள் நடுவில்லாம் கட் பண்ணணும் இல்லை, இப்படியே கட் பண்ணாலே உங்களுக்கு வந்து இது வந்து ஃபிங்கர் மாதிரி எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்க. இதே போதும். பாருங்க, எல்லாத்தையும் ஒரு ஃபிங்கராக கட் பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்க. இதுக்கு வந்து நான் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய் தான் நான் வந்து பொதுவாக யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. செக்கெண்ணெய் நான் பயன்படுத்துகிறேன் நான். இப்போ வந்து இந்த எண்ணெய் போதும் உங்களுக்கு. அப்புறமா நாம் வந்து ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து கடுகு உளுத்த பருப்பு தாளிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாளிச்சுக்கோங்க. ஆனால் வந்து இதில் தேவையில்லை. இது 1 நிமிஷம் அப்படியே வதக்குறோம் நம்ம. இப்போ இது வந்து வதக்குனது போதும். வந்து நான் இப்போ அரை உப்பு தான் போட்டுக்கிறேன் நான். சரி, அந்த மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உப்பு, மிளகாத்தூள். கொஞ்சம் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு நிமிஷம் வதக்குறோம். வதக்கிட்டு லேசாக தண்ணி தெளித்து நம்ம மூடி போட்டு வேக வச்சிடும். ஸோ இது கோட் ஆகிடுச்சு எல்லா இடமும். நல்லா போடணும் தண்ணி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போடணும். அவ்வளோதான். இப்போ இதை நாம் வந்து மூடி வச்சிட போகிறோம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து வெந்துருச்சா என்னன்னு பார்க்கலாம்.
இப்போ இது வந்து வெந்துருச்சான்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். திறந்து வெந்துருச்சு பாருங்க. இதுவே கூட இப்படியே இருந்தால் போதும். இதுவெல்லாம் வந்து ஒரு 60 அபவ், அதாவது 50 அபவ் உள்ளவங்களுக்கு, ஏஜ் உள்ளவங்களுக்கு இதை நம்ம வந்து இப்படி கொடுத்துக்கலாம். ஓரளவுக்கு மீடியமான காரம் போட்டு இதை நான் வந்து செஞ்சுருக்கேன் நான். இப்போ வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே உள்ள பசங்களுக்குலாம் வந்து ரொம்ப மொறுமொறுன்னு பிடிக்கும். அவங்களுக்கு வந்து எண்ணெய் சேர்த்து எப்படி மொறுமொறுன்னு ஆக்கலான்றதை பார்க்கலாம். காரம் சேர்க்கணும். நம்ம வயசானவங்களுக்கு காரம் கம்மியாக தான் சேர்க்கணும். இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதனால் இன்னும் கொஞ்சம் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து மொறுமொறுன்னு ஆக்கிறதுக்கூடிய ஒரு பொருள் வந்து என்னென்னா ரவை. இந்த ரவை தான் வந்து நாம் வந்து நல்ல மொறுமொறுன்னு ஆக்கும். நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே இந்த ரவையெல்லாம் இருக்கும். இது வந்து ஒரு 5 ஸ்பூன்ஸ் போடுறேன் நான். இதில் வந்து அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் எது வேணாலும் போட்டுக்கலாம். இதில் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். உப்பு, காரம், இந்த ரவை, இந்த மாவுலாம் போட்டிருக்கோம். அதுக்காக கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்து சுற்றி ஊற்றுறோம் நாம். இதே இப்படியே ரோஸ்ட் ஆகிடும். இதே கொஞ்சம் நம்ம வந்து இதில் வைக்கணும். நம்ம ஸ்லோவாக தான் நம்ம பண்ணணும். இது இப்போ இந்த ரவை இதெல்லாம் வந்து அரிசி மாவெல்லாம் போட்டுக்கிறதுனால வந்து நல்ல கிறிஸ்பாக ஆகிடும். இதை நம்ம வந்து அப்பப்போ வந்து இது வந்து ஓப்பன்லேயே தான் இருக்கணும், மூடக்கூடாது. நம்ம வந்து இதிலே இருக்கட்டும். நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து கிளறி விட்டுட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸில் நல்ல மொறுமொறுன்னு வந்துடும். சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இது ஆறி போயிட்டா கூட நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் கடாயில் வச்சுருங்களேன். நீங்கள் வந்து சர்வ் இதெல்லாம் வைக்காதீங்க. சாப்பிடும்போது வந்து ஒரு லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து சூடு பண்ணிங்கன்னா அது அப்படியே கிறிஸ்பாகிடும். நீங்கள் இந்த கடாயை சூடு பண்ணிவிட்டு அந்த இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அப்படியே திரும்பவும் மறுபடியும் கிறிஸ்பாகிடும். நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து சர்வ் பண்ண வசதியாக இருக்கும். முன்னாடியே நீங்கள் செஞ்சு வச்சுட்டாலும் சரி, இல்லை அந்த ஒருத்தங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக ஒரு சிலர் 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிடுவாங்க. அப்போ வந்து இந்த கிறிஸ்பு கொஞ்சம் போகும். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி லேஸாக சூடு பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பாகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதை நம்ம வந்து சர்விங் பவுல் மாற்றிட வேண்டியது. இதுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருந்தது, புதுக்கிழங்கு அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த வினிகர் இல்லைன்னா லெமன் இல்லைன்னா புளிசாறு இந்த மாதிரி வந்து இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து இதில் லேசாக நம்ம தண்ணி தெளிக்கும் போது வந்து ஒரு 4 ட்ராப் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் அதை வேக வச்சிங்கன்னா புளி அரிப்பு இல்லாமல் இருக்கும். செஞ்சுருக்கிறேன். இது வந்து சும்மா வெறுவாயில் கூட பசங்க வந்து வெந்துட்டு இருக்கும் போதே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன வியூவர்ஸ், அர்பி ஃபிங்கர் ஃப்ரை எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு கப்பு எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் see you next வீடியோ புதிய தகவலுடன் இந்திரா சித்ராமன். நன்றி, வணக்கம்.